Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம mold வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க, bell பட்டனை click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு soft clay வேணும். அப்புறம் அதுக்குள்ள டூல்ஸ் எடுத்துக்கோங்க. scissor, இது வந்து mold. இந்த ஒரே moldல உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கும். அப்புறம் foam sheet plain எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். பாருங்க மோல்ட் எடுத்துக்கோங்க. அத ஃபோம் சீட்ல வச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க இப்போ நம்ம இந்த பேபி Dress எடுத்துக்குவோம். அதுக்கு நான் violet கலர் எடுக்கிறேன். கிளேவை ரவுண்டா ஷேப் பண்ணிட்டு இந்த Dress இந்த மோல்ட்ல இந்த டிசைன்ல வச்சு விட்டுருங்க. அப்படி லைட்டா பாருங்க அது மெதுவா எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க இந்த மோல்டோட அச்சு வந்துருச்சு. இப்போ இத வந்து நம்ம சைடுல வெட்டி விட்டுறலாம். அந்த சைடு பிசுறெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் இந்த டூல்ஸ் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க Dress ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இத பிரஸ் பண்ணிக்கணும். பாருங்க இங்க அகலமா இருக்கறனால கீழ அகலமாவும் மேல ஷார்ப்பாவும் கொண்டு போய் பிரஸ் பண்ணிரணும். உங்களுக்கு மோல்ட அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்துரும். இப்ப பாருங்க இத நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டுருவோம். பாருங்க ஒட்டக சிவிங்கி ரெடி ஆயிருச்சு. பாருங்க இது வந்து மங்கியோட ஃபேஸ். இதையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து டெடி பேர் பிரஸ் பண்ணிக்குவோம்.
இப்போ பாருங்கள், டெடி பொம்மை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கண் வச்சு விட்ருவோம். சின்னதாக எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம பேபி இந்த இதை நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். நமக்கு மோல்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கிளேவாக தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், லெட்டர்ஸில் நம்ம கட் பண்ண வேணாம். இப்போ வாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டி விட்டுடலாம். க்ளூ கன் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் லைனாக ஒட்டி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கீழே ஒட்டிடணும். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி டால்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வால் ஹேங்கிங்காக மாட்டுறதுக்கு பின்னால் நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு ஒட்டிடுவோம். சாட்டின் ரிப்பன் எடுத்து ஒட்டிடலாம். பார்த்து கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிடுங்க. பாருங்கள், மோல்டு வச்சு ஒரு கிராஃப்ட்டு ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.